அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படின்னு இங்க இருந்துகிட்டு சொல்றோமா? இப்போ மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த செய்தி ரீச் ஆயிருக்கும். எப்படி ரீச் ஆகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன ஃபில் அர்த். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கென்று பூமியில சுற்றி திரியக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். அந்த வானவர்கள் என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்போ மக்களுடைய மனோநிலை என்ன? உம்ரா செஞ்சமா அடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போகணும் அப்படின்ற நம்பிக்கை. இதனால தான் பல நாடுகளிலிருந்து, ஈராக்ல இருந்து சுப்ஹானல்லாஹ், துருக்கி, ஈராக் போன்ற பல நாடுகளிலிருந்து அங்க போறதுல தான் இதா இருக்கிறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க என்றால், சஹீஹுல் புகாரில வருகிறது ஹதீஸ் 1189வது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா துஷத்து ரிஹாலு இலா ஸலாஸதி மசாஜித். 3 பள்ளிவாசலுக்கு தவிர கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பயணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சிரமப்பட்டு பயணிப்பதாக இருந்தா, நன்மை நாடி பயணிப்பதாக இருந்தா இந்த 3 இடங்களுக்கு மட்டும்தான் போகணும். அது அல்லாம நீங்க சிரமப்பட்டு பயணிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன இடம்? அல் மஸ்ஜிதுல் ஹராம். அல் மஸ்ஜிதில் ஹராம், காபத்துல்லா, மக்கா. அதுக்கு பயணித்து போகணும். சிரமப்பட்டாது போகணும், கஷ்டப்பட்டு போகணும். உடல்ல கஷ்டம் தெரியணும், போகலாம், மார்க்க அனுமதிக்கிறது. கஷ்டம் இல்லாம பயணம் என்றாலே கஷ்டம், அது வேற விஷயம். ஆனா கூடுதல் சிரமமாக இருந்தாலும் போகணும். இது ஒண்ணு. அடுத்தது என்ன? ஓ மஸ்ஜிதி ஹாதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ என்னுடைய பள்ளிவாசல் அல் மஸ்ஜிது நபவி. மஸ்ஜிது நபவிக்காக நீங்கள் பயணித்து வரலாம். அடுத்தது ஒல் மஸ்ஜிதில் அக்ஸா, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதை நீங்க வந்து விசிட் பண்ண போகலாம், சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு போகலாம். இதை தாண்டி வேற எதுக்கும் நீங்க கஷ்டப்பட்டு போக கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.